டெல்லி ஜந்தர் மந்தரில் தன்னெழுச்சியாக நடைபெற்ற இளைஞர்களின் போராட்டம் தொடர்பாக பிரதமர் மோடி 5வது ரீல்ஸ் வீடியோ வெளியீடு. போராட்டத்தின் போது சிலர் தன்னையும் மறைந்த தனது தாயையும் பற்றி அவதூறாக பேசியதாக வேதனை. அவதூறு கருத்துக்களை பரப்பியவர்களை தண்டிக்க விரும்பவில்லை, மாறாக அவர்களை மன்னிக்க விரும்புவதாக பிரதமர் பேச்சு. சில நேரம் நம் நாக்கை நமது பற்களை கடிப்பதைப் போல்தான் இதுவும் என கருத்து. ஜென்சி தலைமுறையினரை கவரும் வகையில் கட்சியில் ஆட்சியிலும் இளைஞர்களுக்கு அதிகாரம் வழங்க பாஜக முடிவு என தகவல். மழைக்கால கூட்டத்தொடருக்கு பிறகாக நடக்கவிருப்பதாக கூறப்படும் அமைச்சரவை மாற்றத்திலும் இளம் தலைமுறைகளுக்கு வாய்ப்பு என யூகம். ஒருநாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. மாமல்லபுரத்தில் நடைபெறும் காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாமில் உரையாற்றுகிறார். பணியில் சிறந்து விளங்கும் காவல்துறை அதிகாரிகள், காவலர்களுக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். சென்னையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கினார். தமிழக முதலமைச்சர் விஜய் பெங்களூரு வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் வேண்டுகோள். போராட்டக் களமாக சூழல் மாறியுள்ள நிலையில் விருந்தினராக வருவது சரியாக இருக்காது என்றும் வலியுறுத்தல். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கக்கூடாது என கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. வரும் 13ஆம் தேதி மாநிலம் தழுவிய கடையடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் குடிநீர் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்காக 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவு. வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு கட்டளை. காவிரி பிரச்சனையை திசை திருப்ப காவிரி ஆற்றங்கரையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு நடத்தக்கூடும் என கனிமொழி விமர்சனம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு விளம்பர மயக்கத்தில் தமிழ்நாட்டை வைத்திருக்கலாம் என்று தவேக அரசு நினைக்கிறதா என கேள்வி. காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் அரசுக்கு என்ன ஈகோ என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. அண்டை மாநில முதலமைச்சரை சந்திப்பதை தமிழக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதுல என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை, எல்லாரும் சேர்ந்து அணுகுமுறை இருந்தாதான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை எனும் பிழையான முடிவை விஜய் கைவிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். சண்டித்தனம் செய்யும் கர்நாடக அரசை பேச்சுவார்த்தையின் மூலம் வழிக்கு கொண்டு வந்துவிட முடியும் என நினைப்பது மடமைத்தனம் என சாடல். ஈரோட்டில் அரசு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனின் காலில் விழுந்த இளைஞரால் பரபரப்பு. தங்கள் கிராமத்தில் உள்ள தீண்டாமை சுவரை அகற்றக்கோரி அளிக்கப்பட்ட மனுவை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. புதிய FL2 மதுபான உரிமங்களின் விவரங்களை தர மறுப்பது ஏன் என தவேக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. முறைகேடுகளை மறைக்க அரசு திட்டமிட்டு சதி செய்கிறதா என்ற வலுவான சந்தேகம் எழுவதாகவும் சாடல். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான இருவர் கைது. இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை. லஞ்சம் வாங்காமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து தகுதிகளுடன் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையை மாற்ற வேண்டும் என உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. 4 வார காலத்திற்குள் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலர் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கட்டளை. ராமநாதபுரம் அருகே 2,92,00,000 ரூபாய் மதிப்பிலான 292 கிலோ கஞ்சா பறிமுதல். இலங்கைக்கு படகு மூலம் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற மூவர் அதிரடி கைது.
திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையத்தில் நள்ளிரவு நேரத்தில் கொள்ளையடிக்கும் நோக்கில் அரிவாளுடன் சுற்றித் திரிந்த நபர். சிசிடிவி கேமராக்கள், தெருவிளக்குகள் உள்ளிட்டவற்றை திசை மாற்றிவிட்டு ஸ்கெட்ச் போடும் பகீர் வீடியோ. கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பாதி உடல் எரிந்த நிலையில் பெண் சடல மீட்பு. உயிரிழந்தவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் தீவிர விசாரணை. கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையின் போது டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல். கொரோனா காலத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு போலியாக சான்றிதழ்களை விற்பனை செய்து ஈட்டிய பணத்தை பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தியது அம்பலம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்காக வழங்கப்பட்டிருந்த மருந்துகள் காலாவதியாகி இருந்ததால் அதிர்ச்சி. பெற்றோர் மருத்துவரிடம் முறையிட்ட போது அலட்சியமாக பதிலளித்ததால் போலீசில் புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மதியனூரில் நிலத்தகராறு காரணமாக இரு குடும்பத்தினரிடையே வெடித்த மோதல். ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மேட்டூர் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்க ஏற்பாடு. வினாடிக்கு 1000 கன அடி முதல் 1500 கன அடி வரை நீர் திறக்கப்பட உள்ளதாக நீர்வளத்துறை தகவல். திருநெல்வேலி மாவட்டம் வடமலை சமுத்திரம் பகுதியில் கரடி தாக்கியதில் தோட்டக்காவலாளி உயிரிழந்த அதிர்ச்சி. வனவிலங்குகள் ஊருக்குள் புகாதவாறு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் கடும் அவதி. நோயாளிகள் மருத்துவரின் வருகைக்காக டார்ச் லைட் அடித்தபடியே காத்திருந்த அவலம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா தொடங்கிய தினத்தன்றே சாரல் மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம். மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிப்பு. குஜராத் மாநிலம் வதோதரா பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடாய் காட்சியளித்த சாலைகள். கடலை போல் அலையலையாய் எழுந்த தண்ணீரில் துள்ளி குதித்து சிறுவர்கள் உற்சாகம். குஜராத்தில் மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை நீடிப்பதால் கல்வி நிறுவனங்களுக்கு இன்றும் விடுமுறை அறிவிப்பு. பல நகரங்களில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தாழ்வான இடங்களை கண்டறிந்து மக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்கும் பணி தீவிரம். குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டின் குளியலறையில் 7 அடி நீளமுள்ள முதலை இருந்ததால் பீதியடைந்த குடும்பத்தினர். வீட்டில் வெள்ளம் சூழ்ந்து கொண்ட போது தஞ்சமடைந்த முதலையை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். தட்கல் டிக்கெட் முன்பதிவு முறையை மாற்றியமைத்து ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. நேரடியாக கவுண்டர்களில் சென்று டிக்கெட் எடுப்பவர்களுக்காக இன்று முதல் டோக்கன் சிஸ்டம் அமலுக்கு வருகிறது. அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. போகபுரத்தில் சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட விமான நிலையத்தையும் திறந்து வைக்கிறார். 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது மத்திய அமைச்சரவை. கடல்சார் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேடல் பணிகளை ஊக்குவிக்க புதிய திட்டம்.